Dear plus one commerce students, good evening. We shall continue the factoring services. Types of factoring. ஏட்டுக்கடன் முகமையினுடைய வகைகளை பார்க்க இருக்கிறோம். Types of factoring is a topic for today. Full service factoring or without recourse factoring, with recourse factoring, maturity factoring, and another one is international factoring. There are 4 types of factoring. Full service factoring or without recourse factoring, துணை நாடாத ஏட்டுக்கடன் முகமை. When a factor agrees to provide the complete set of services which includes financing, maintenance of sales ledger, debt collection at his own risk, and providing consultancy services as and when necessary, it is called full service factoring. இந்த முறையில் உரிமை பேராளன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர் வராக்கடனை தவிர பிற பணிகளை மேற்கொள்ள சம்மதிக்கிறார். வராக்கடன் ஏற்பட்டதுன்னா அதுக்கு அந்த நிறுவனம் தான் பொறுப்பு, இவர் பொறுப்பேற்று கொள்ள மாட்டார். அதான் ஃபுல் சர்வீஸ் ஃபேக்டரிங்கிறப்ப இந்த முறையில் உரிமை பேராளன் ஃபேக்டர் வராக்கடன் தவிர பிற பணிகளை செய்வதற்கு சம்மதிக்கிறார். பிற பணிகள் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், கணக்கேடுகளை எழுதுகிறாரு, கடன் தொகையை தெரிஞ்சுக்கிறாரு, தவணை நாளில் பணத்தை வசூல் பண்ணுறாரு, இவரோட ரிஸ்க்லேயே வசூல் பண்ணுறாரு. வசூல் பண்ண பணத்தை அந்த நிறுவனத்திற்கு, வியாபார நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆலோசனையும் வழங்குகிறார். இது மாதிரி பல பணிகளை இவர் செய்கிறதுனால தான் இது ஃபுல் சர்வீஸ் ஃபேக்டரிங் ஆர் வித்தவுட் ரீகோர்ஸ் ஃபேக்டரிங். என்ன ஒன்றே ஒன்று, அந்த வராக்கடன்கிற பொறுப்பு அந்த வியாபார நிறுவனம், விற்ற நிறுவனத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். இவருக்கு உரிமை பேராளனுக்கு பொறுப்பு கிடையாது. வித் ரீகோர்ஸ் ஃபேக்டரிங், துணை நாடும் ஏட்டுக்கடன் முகமை. When the factor does not undertake the credit risk, it is known as with recourse factoring. In case the debtor fails to make the payment on the due date, it is assigned back to the firm by the factor. Here the responsibility of collecting the amount lies with the selling firm. என்ன சொல்கிறாங்க, இந்த முறையில் வராக்கடன்கிற நட்டம் ஏற்பட்டுச்சுன்னா வாடிக்கையாளர் அந்த பணத்தை செலுத்த தவறிட்டார், அவரால் செலுத்த முடியல, வராக்கடன்கிற அந்த நட்டம் ஏற்பட்டதுன்னா அந்த நட்டத்தை உரிமை பேராளன் ஃபேக்டரே ஏற்றுக்கொள்கிறார். வியாபார நிறுவனம், வணிக நிறுவனம் அவங்களோட பணிகளில் முழு கவனத்தை செலுத்த முடியும். இதை தான் நம்ம வித் ரீகோர்ஸ் ஃபேக்டரிங்னு சொல்கிறோம். தென் த தேர்ட் ஒன் இஸ் மெச்சூரிட்டி ஃபேக்டரிங், முதிர்வு ஏட்டுக்கடன் முகமை. மெச்சூரிட்டி ஃபேக்டரிங்னா முதிர்வு ஏட்டுக்கடன் முகமை. முதிர்வு நாளன்று தான், பணத்தை வசூல் பண்ண அன்னைக்கு தான், பணம் வசூலான பிறகு தான் ஃபேக்டர் அந்த பணத்தை அந்த நிறுவனத்திற்கு கொடுப்பார். இன் திஸ் டைப் the factor agrees to finance the firm only after collecting the amounts on maturity from debtors. இந்த முறையில் உரிமை பேராளன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர், ஏட்டுக்கடன் முகவர், கொள்முதல் நாளன்றோ அல்லது முதிர்வு நாளன்றோ தொகையை செலுத்துவதாக ஒப்புக்கொள்கிறார். பணம் வசூலான பிறகு அந்த பணத்தை வசூலான நாள்லேயே செலுத்தி விடுவதாக ஒப்புக்கொள்கிறார். முன்னாடி பணம் இவர் அட்வான்ஸெல்லாம் கொடுக்கறது கிடையாது. Then the fourth one is international factoring, பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமை. When the claims of an exporter are assigned to a financial institution and the finance is advanced on the basis of export invoice,
It is called international factoring. The factoring process involving the client, firm, factor and the customer is given below. பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமை அல்லது எல்லை தாண்டிய ஏட்டுக்கடன் முகமையோட நடவடிக்கைகளில் 4 நபர்கள் வருவாங்க. பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமையில் 4 நபர்கள் பங்கேற்கிறாங்க. அது யாருன்னு சொன்னால் ஏற்றுமதியாளர், ஏற்றுமதியாளரோட ஃபேக்டர் உரிமை பெறாளர், இறக்குமதியாளர், இறக்குமதியாளரோட உரிமை பெறாளர் ஃபேக்டர், ஏற்றுமதி வாணிபத்தில் பெற வேண்டிய அனைத்து தொகைக்கும் வராக்கடன் உள்ளிட்ட அனைத்து இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமை செயல்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.